நல்லாகவே நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட அருமையான இந்த நேரத்தை எங்கள் வாழ்வில் தந்திருக்கிறேன். இந்த ஆலயத்திலே ஒரு வார்த்தைகள் கேட்பது எங்களுக்கு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி, பெரிய ஆசீர்வாதம் ஆனது. இந்த நாளிலும் இந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறேன், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை மூலமாக நீர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கி தார். இயேசு மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாகவே இந்த தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் லீவு வரும்போது சபைகளிலே கூட்டங்கள் குறைந்து விடுவது வழக்கம். ஏன்னா அது பொங்கல் டைத்துக்கு எல்லாம் எங்க போயிருப்பாங்க, ஊருக்கு போயிருப்பாங்க. இன்னைக்குதான் எல்லாரும் ரிட்டர்ன் ஆவாங்க, நாளைக்கு காலை தான் வருவாங்க. அதனால நிறைய இருக்கைகள் காலியா இருக்கிறது. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆலயத்தில் இருக்காது. ஆனா இந்த மாதிரி நேரங்களிலே அவர்கள் ஊருக்கு செல்லுகிறபடியா இப்படி ஆக இருப்பது வழக்கம். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டார், எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார், ஒரு மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வார்த்தையை அவர் நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பொதுவாகவே நான் தொடர்ந்து கடந்த வருடங்களிலும் சரி, அதுக்கு முன்பதாகவும் சரி, 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். உடனே 3வது ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்களுக்கு அது தெரியும். பாவப்பட்டியல் இவருடைய நிறைய நேரங்களில் நாம் கொலை, கொள்ளை, களவு, விபச்சாரம் இவைகளெல்லாம் நாம் அதிகமாக தெரிந்த பாவத்தை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமலே நாம் நிறைய பாவங்களை நாம் அனுதினம் செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளுடைய வரிசையின் அடிப்படையிலே ஒவ்வொரு பாவங்களை குறித்து நான் உங்களுக்கு கடந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களிலே என்கிற அந்த காரியத்திலே பாவப்பட்டியலை நம்மளோடு பகிர்ந்து கொண்டு, அகந்தை, பெருமை ஒரு பாவம், அறியாமை ஒரு பாவம், அவிசுவாசம் ஒரு பாவம், அசட்டை செய்வது ஒரு பாவம், அவசரப்படுவது ஒரு பாவம், அசதியாய் இருப்பது ஒரு பாவம், அஞ்சனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, இவைகள்லாம் பாவம். அது மட்டும் அடங்காமை ஒரு பாவம், கீழ்ப்படியாமை ஒரு பாவம், அன்பின்மை ஒரு பாவம், அவமதிப்பது ஒரு பாவம், பயப்படுவது, அச்சப்படுவது, தேவையில்லாத காரியங்களுக்கு பயந்து கொண்டிருப்பது ஒரு பாவம், மற்றவர்கள் பொருளை நாம் இச்சிப்பது, அபகரிப்பது ஒரு பாவம், அறிவீனமாக வாழ்வது ஒரு பாவம், அநீதியாய் செயல்படுவது ஒரு பாவம். கடந்த மாதத்திலே நாம் ஆண்டவரை குறித்து அறிவிக்காமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லி கடந்த வாரத்திலே என்று சொல்லி அந்த வரிசையை முடித்து விட்டேன். இப்பொழுது நான் கால இருந்து ஆரம்பிக்கிறேன். வரிசையிலே ஒரு சில பாவங்களை தொடர்ந்து பேச ஆசைப்படுகிறேன். நிறைய நேரங்களில் நாம் யோசிப்பதே இல்லை. இந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாவம் கலகம். கலகம் என்பது ஒரு பாவம். இன்னைக்கு குடும்பத்திலும் சரி, சபைகளிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, அதிகமாக சரளமாக இந்த பாவத்தை யார் செய்யறாங்க? ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வது மற்ற ஜனங்களை அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். அது நம்மை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். இல்ல, கலகம் பண்ணா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. ஆமா, அதுல வரக்கூடிய அந்த முடிவுகள், அதனுடைய காரியங்கள் நினைச்சு ஏதோ ஒரு குடும்பத்திலேயோ இல்ல குடும்ப நண்பர்களிடையோ இல்ல சமுதாயத்திலோ இல்ல சபைகளிலோ ஒரு கலகம் பண்ணி அதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை நாம் பார்க்கும்போது நம்ம உள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. இல்ல, இப்படிப்பட்டதான இந்த கலகத்துக்கான அந்த சூழ்நிலையை பிசாசு உருவாக்கி அதன் மூலமாக நாம் பாவம் செய்ய அவன் தூண்டி கொண்டிருக்கிறான். வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்னது? கலகக்காரர்களே, கலகக்காரர்களே என்று வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கலகம் ஒரு பாவம். என்ன மாஸ்டர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன கலகம் பண்றது ஒரு பாவமா? கலகம் பண்றது பெரிய பாவம். ஒரு சில வசனங்களை நான் வாசித்து நாம் செய்திக்குள்ளே நாம் கடந்து போவோம். அதற்கு முன்பாக தேவன் நம்மளை ஒரு உண்மை உள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கே உண்மை உண்டோ அங்கே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு உண்மையான வாழ்வை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அநேக நேரங்களில் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழாதபடி நாம் பிசாசுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவனை நாம் பின்தொடர்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனிதன், வாலிபன், நன்றாக படித்த வாலிபன், ஆனா அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை.
அவன் வேலைக்காக பல இடங்களிலே அலைகிறான், பல இடங்களிலே திரிகிறான், அவனுக்கு வேலையே கிடைக்கல. அதனால ஒரு இடத்துல அப்படியே நடந்து ஒரு வீடு வாசலிலே ஒரு போர்டு மாட்டப்பட்டிருந்தது, இங்கு டிரைவர் வேலை கிடைக்கும் என்று போட்டிருந்தது. உடனே அவர் சரி இங்க போய் ஒரு வேலை கிடைக்கும், எந்த வேலை படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல, அட்லீஸ்ட் நம்ம வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்துக்காக ஒரு சின்ன வேலையாவது ஒரு டிரைவர் வேலையாவது நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்கே செல்கின்றான். அப்பொழுது அங்கே இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் போறான். அப்போ சொல்ற இங்க டிரைவர் தேவைன்னு போட்டிருக்கு, அதனால நான் வந்தேன். அப்போ அந்த வீட்டினுடைய எஜமானன் இவனை கூப்பிட்டு சொல்ற, இல்ல என்னுடைய காரை, என்னுடைய பழைய காரை இங்க வந்து இருக்கிற இவர் வாங்க போகிறார். இவருடைய ஊர் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. இந்த காரை கொண்டு போய் அவரிடத்திலே நீங்கள் கொடுத்து விட்டு வர வேண்டும், அதுதான் உங்களுடைய வேலை. இதை நீங்க சரியாக செய்து விட்டால் நான் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது வேலையை தொடர்ந்து கொடுப்பேன் என்று சொல்லி அவனை கேட்டான். அவனும் சரி ஏதாவது நமக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவன் சம்மதித்தான். சம்மதித்து சரி சொன்னா அப்ப தனியா கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பாருங்க இந்த காரை நீங்க எடுத்துட்டு போகும்போது அவங்க பக்கத்துல இருப்பார். ஒருவேளை கார்ல சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், ஆனா நீங்க என்ன சொல்லக்கூடாது, இந்த கார்ல பிரச்சனைகள் இருக்கிறத நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன, அவர் என்ன பண்ணுவாரு, காரை வாங்க மாட்டார். அப்ப இந்த காரை விற்க முடியாது. அதனால நீங்க அமைதியா கொண்டு போய் நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 5000 ரூபாய் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேலையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வாலிபனிடத்திலே அந்த எஜமான் சொல்லிவிட்டார். இவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த காரை அவரை எடுத்துக்கொண்டு ஓட்டி சென்றார். பக்கத்து சீட்ல அவருடைய வாங்கக்கூடிய அந்த எஜமானன் இருக்கின்றார். கார் போய்கிட்டு இருக்கிறது, வீட்டுல போய் சேர்ந்தது. ஆனா இவருக்கு மனதிலே ஒரு பெரிய போராட்டம். ஏனென்றால் அந்த காரை விற்பதற்கு சரியான ஒரு காராக இல்லை. இதை வாங்கினால் ஒருவரை வாங்கின இவர் பெரிய நஷ்டத்துக்கு தான் அடைவார். ஏன்னா காரை சரியில்லை, ஓட்டும் போதே அவருக்கு தெரியுது. ஆனா சொல்லிவிட்டால் எனக்கு 5000 ரூபாயும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது, போராட்டம். ஆனா இவன் தேவனுடைய மனிதர், ஆனால் யோசிக்கிறார், ஐயோ இந்த பெரிய பொய்யை எப்படி நான் சொல்றது. அப்புறம் அவருக்குள்ள போராட்டம், விசாசம் அவனுக்கு நிறைய நெருக்கி கொண்டிருக்கிறான். ஆனா அவன் முடிவு எடுக்கிறார், எனக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் பொய்யே பேச மாட்டேன், நான் கடவுளை பிள்ளையா இருக்கக்கூடிய உண்மையை சொல்லி விடுவேன் என்று சொல்லி என்ன பண்ணினா அந்த எஜமான இடத்துல, ஐயா அதாவது சாவி. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த வண்டி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு, வண்டி நீங்கள் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு வண்டியா இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கிறது, ஆக இதை வாங்கினீர்களா நீங்க நஷ்டப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லி அவர் உண்மையை சொல்லிவிட்டார். அப்பொழுது இவருக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்னா வாங்கின அந்த மனிதரும் இவரிடத்திலே சொல்லி அனுப்பி இருக்கிறார், என்ன தெரியுமா, இவனை சோதிப்பதற்காகத்தான் நான் என்ன பண்றேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க வாங்குறதா கூட பரவாயில்ல, அவன் உண்மையை சொல்றானா பொய்யா சொல்றான்ற மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். அப்போ சொன்னாரு, நீ உண்மையாகவே நீ ஒருவேளை பொய் சொல்லியிருந்தனா உனக்கு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கோ, வேலையும் கிடைச்சிருக்கோம், ஆனா எதுவும் கிடைக்கலான்னு பரவாயில்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன், கடவுளுக்கு பயந்தவனா வாழ்வேன் நீ சொன்னதால இப்பொழுது அவர்கிட்ட நீ வேலைக்கு செல்ல வேண்டாம், நீ யாருக்கிட்ட என்கிட்டே நீ வேலைக்கு வந்துடு, நான் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன், நல்ல வசதியுடையவனாக உன்னை நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவனுடைய உண்மையான அந்த குணத்துக்காக அவனுக்கு வேலையை போட்டு கொடுத்து அவனை அங்கே வைத்தாராம். அந்த அமெரிக்க வாலிபன் தான் பிற்காலத்திலே ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக அவர் உயர்ந்திருந்தார் என்று அந்த கதையை நான் வாசித்தேன். அவருடைய பேர் பால் ஹேக்மேன். அவருடைய பேர் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். தன்னுடைய உண்மை குணத்தினாலே அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலமாக இன்னும் மேற்கொண்டு படித்து நல்ல ஒரு பொருளாதார நிபுணராக அமெரிக்காவில் அவர் வாழ்ந்ததாக சரித்திரம் கூறுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரம் வைப்பேன். அல்லேலூயா. நம்முடைய உண்மையுடைய வாழ்வை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் பாவத்தை குறித்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறையாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது இன்றைக்கு கலகம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் அப்போ ஜனங்களுக்கு விரோதமாக மாத்திரம் பண்ணலாமா அந்த வார்த்தை? ஏன்னா அந்த சூழ்நிலையில அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமாக. மோசே சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் கலகம் பண்ணாதீர்கள் என்று சொல்றார். என்றால் கலகம் பண்ணினால் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை நிறைய செஞ்சாங்க. நீங்க யாத்ராகமத்திலிருந்து நீங்க உபாகமம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராகவும் தேவனுடைய மனிதர்களுக்கு எதிராகவும் கலகம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள், முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார்கள், முரட்டாட்டம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதான் ஆண்டவர் அடிக்கடி அவர்களுக்கு வார்த்தை மூலமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் கலகம் பண்ணாதீர்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு விரோதமாக, நண்பருக்கு விரோதமாக நாம் வார்த்தைகளினாலே கலகம் பண்ணி அதுல ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கலகம் செய்கிறவர்கள் நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு வாசிங்க, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் என்று சொல்கிறார். கலகம் பண்ணினால் தேவனுடைய விரோதத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள். ஆக கலகம் செய்யாமல் இருக்க நீங்கள் இருக்க வேண்டும். கலம் ஒரு பாவம். இந்த கலம் என்ன தெரியுங்களா? இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றது, இல்ல சொல்லக்கூடாதத ஒரு இடத்துல சொல்வது, நடக்காததை நடந்த மாதிரி சொல்வது. இது ஒருவருக்கு ஒருவர் நாம் செய்யக்கூடிய ஒரு கலகம். இந்த கலகத்தினாலே குடும்பங்கள் பிரிகிறது, நண்பர்கள் பிரிகிறார்கள், சபையிலே பிரச்சனை வருகிறது. அதிலே ஒரு பெரிய ஒரு மனவளர்ச்சியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரிஞ்சுட்டாங்க, குடும்பம் உடஞ்சிருச்சு, சபை ரெண்டாக இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு கலகம் சபைகளிலே நிறைந்திருக்கிறது. கலக மனிதர்கள். அதான் வாசிக்க கேட்ட 2ஆம் அதிகாரம் அதுல வாசிக்கிறோம், அவர்கள் கலகவிட்டார் என்று அது முடியுது. அந்த வசனம் கலகவிட்டார் என்று முடியுது. நான் இன்றைக்கு தியான வார்த்தையாக அதுதான் உங்களுக்கு போட்டது. அதனால நீங்க அதை குறித்து பயப்படாதீங்க, நீ கலங்காதீங்க. மற்றவர்களுடைய கலகத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலகம் பண்ணாதீர்கள். அது மாத்திரம் நீதிமொழிகள் 17:11 வாசிக்கிறோம், துஷ்டன் அப்ப கலகம் செய்கிறவனுக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பேர்? துஷ்டன், துன்மார்க்கன், பாவி தான் அர்த்தம். இப்ப கலகம் செய்கிறவன் பாவி, அவன் துஷ்டனா இருக்கிறான். அவனுக்கு என்ன, யார் வந்து தண்டனை கொடுப்பா தெரியுமா? குரூர தூதர். இல்ல தூதர்கள் கூட தேவதூதர்களும் இருக்காங்க, நல்ல தூதர்களும் இருக்காங்க. ஆமா, தண்டனை கொடுக்கக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்க. இவன் எப்படிப்பட்ட தூதர் அனுப்புவாரா? குரூரமான, அதுக்கு மேற்கொண்ட வார்த்தை இல்ல, அதாவது கொட்டுமையான ஒரு தூதர். அவன் வந்தா பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். அப்ப நீங்க ஒருவேளை கலகம் குடும்பத்திலேயோ, நண்பர்களிடையோ, தனிப்பட்ட முறையிலோ, சபைகளிலோ நீங்க கலகம் பண்ணி கொண்டிருந்தீர்களா, உங்களுக்கு விரோதமாக யார் வருவா தெரியுமா? தேவதூதன் வரமாட்டான். தேவதூதன் தான். தேவதூதன்ல எப்படிப்பட்ட தூதன் வருவான்? கொடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய, உங்களை அழிக்கக்கூடிய அப்படித்தான் ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புவதாக இங்க சாலமோன் ராஜா நமக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அநேக வசனங்கள் உண்டு. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். நெகேமியா, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி இந்த பெரிய பாவத்துக்கு மூல காரணம் என்னது? கலகம். கலகத்தின் மூலமாக பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை கொன்று போடக்கூடிய அளவுக்கு, கோபம் ஊட்டுகிற அளவுக்கு அக்கிரமங்களை செய்கிறவர்கள் யார்? அவர்கள் கலகக்காரர்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். கலகம் செய்யும் போது ஒருவேளை நமக்கு எதிராக கலகம் செய்யறாங்கன்னு தெரியுதுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க, ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. சங்கீதம் 5:10 இந்தியாவில வேதம் சொல்லுகிறது, தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், நாம தீர்க்கக்கூடாதா? எப்படி ஜெபம் பண்ணுமா? தெரியுது, ஒருத்தர் கலகம் பண்ணுகிறா, நமக்கு விரோதமா தெரியுது. ஏன்னா நம்ம இல்லாதது பொல்லாத சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தை, நம்மை
நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளை மற்றவரிடத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் போது நீங்க அவர்களை சபிக்காதீங்க. என்ன சொல்லுங்க ஆண்டவர், நீங்க அவர்களை குற்றவாளிகளாக தீர்மானிச்சு நீங்க யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு அவர்களுடைய பிரச்சனையை கொடுத்துருங்க. ஆமா, அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ணினாங்க. அவன் எனக்கு விரோதமாக இப்படி ஒரு ஜெபத்தை நீங்க செய்யணும். ஆண்டவரே, அவன் எனக்கு கலகம் பண்ணல, யாரு பண்றான்? உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அதனாலதான் வாசிக்கிட்ட எசேக்கியேல் 12ல மனுபுத்திரனே, நீ கலகக்காரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய் என்று 2வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த உலகமே கலகம் நிறைந்த உலகம், அதோட நடுவில் தான் தங்கி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் நமக்கு. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு காதுகள் இருந்தும் கேளாமல் இருந்தால் அவர்கள் கலகிட்டார் என்று சொல்லி அநேக வசனங்கள் உண்டு. சரி, இன்னைக்கு நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் சொல்றேன். 3 காரியங்கள். முதலாக வேதத்திலே கலகம் பிறந்தது எங்கே? அது முதல் காரியம். 2வது கலகத்துக்கான எடுத்துக்காட்டுகள், அதற்கு பிறகு அதனுடைய தண்டனைகள். இப்படியாக வரிசையாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வேதாகமத்திலே கலகம் எங்க பிறந்தது தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் 12 வருஷம் கெதர்லாகோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். இந்த கலகம் என்ற வார்த்தை வேதாகமத்திலே இங்கதான் முதலாக வருகிறது. இவர்கள் இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் புரியாத ஒரு சம்பவமாக இருக்கும். ராஜாக்கள் நிறைய பேர் வராங்க, கூட்டமா குரூப்பா வராங்க, ஒருவருக்கொருவர் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை கலகம் பண்ணுவதற்காக என்ன நடக்கும்? எதற்காக கலகம் பண்ணுகிறார்கள்? அவர்களுக்கு தேவை வெற்றி, அவர்களுக்கு தேவை அவருடைய நினைவுகள் நடக்க வேண்டும். ஆக ராஜாக்களுக்கு விரோதமாக ஜனங்கள் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ராஜாக்களுக்கு விரோதமாக ராஜாக்களும் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வருஷம் கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை சேவித்து 13ஆம் வருஷம் கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வருஷமா கலகம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 14ஆம் வருஷத்திலே கெதர்லாகோமேரும் அவனோடு கூடியிருந்த ராஜாக்களும் வந்து என்று வாசிக்கிறோம். நீங்க இதுல தொடர்ந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் என்னவென்றால் கலகம் யுத்தமாக மாறுகிறது. முதல்ல சண்டை போடுற மனப்பான்மையில இந்த ராஜாக்கள் இல்லை. நீங்க வீட்டுல போய் இந்த பகுதியில நீங்க படிச்சாதான் உங்களுக்கு புரியும். இந்த கலகம் இந்த ஒரு வருஷத்துல இவங்க பண்ண அந்த கலகம் என்ன ஆயிடுச்சு? கலகம் ஒரு போராய் மாறினது, யுத்தமாக மாறினது என்று வாசிக்கிறோம். யுத்தமாக மாறினதுனால இங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. 14:9. ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய கிதியாலோடும் சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேரோடும் அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு முதல்ல இவங்களுடைய பிளான் கிடையாது. முதல்ல பைபிளை நீங்க படிங்க. இந்த பேரெல்லாம் நீங்க சரியா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல பிரச்சனையே வராது. இந்த பேரை நீங்க சரியா படிச்சிட்டீங்கன்னா தமிழ்ல பிரச்சனையே வராது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமான பேர் ஒன்னொன்னும், அந்த பேரை படிக்கிறதே பெரிய விஷயம். அதை நீங்க படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நல்லா ஈஸியா படிச்சிடும். இங்க முதலாவது இவர்கள் கலகம் பிறந்ததுனால யுத்தமாக மாறுகிறத பார்க்கிறோம். இந்த யுத்தத்தினால என்ன பிரச்சனை நடந்தது தெரியுமா? சோதம் குமாரா ஒருத்தன் அந்த மாட்டிட்டு இருக்கிறான், அவனும் இதுல கஷ்டப்படுறான். யார் அவன்? லோத். 11ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத் எங்க இருந்தாங்க? அவன் ஏன்னா ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்த போது இவன் தன்னுடைய இடத்தை அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எங்க போனாங்க? சோதோம் குமாருக்கு போனா. அந்த சோதோமில் குடியிருந்தபடியா அவனையும் கொண்டு போய்விட்டார்கள். இந்த கலகத்தினால அந்த தேவனுடைய மனிதர் ஒருவன் அங்க என்ன பண்ணிட்டான்? ஒருவேளை அவனுடைய தெரிந்தெடுப்பு தவறாக இருக்கலாம், ஆனா லோத்துவை இன்னும் ஒரு மனிதன் நேசித்துக்
கொண்டிருக்கிறான். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் லோத்து பிரிந்து போனாலும் கூட ஆபிரகாம் லோத்தை மிகவும் நேசிக்கிறான். அதனால அவன் சொன்னா, சண்டை வேணாம், நீ எப்படி போறியோ அதுக்கு எதிராக நான் போறேன். எனக்கு எப்படி விட்டு கொடுக்குறான் பாருங்க அந்த இடத்துல. இந்த லோத்து தவறான ஒரு தேர்ந்தெடுப்பு, சோதகுமார நீங்க அந்த விஷயம் தேர்ந்தெடுப்பு. அப்போ இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னுடைய சகோதரன் லோத்து இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி அங்க என்ன நடக்குது? 14ஆம் வசனத்துல, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் இன்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து சென்றான் என்று வாசிக்கிறோம். எத்தனை ராஜாக்கள் இவர்களை சிறையெடுத்து போனார்கள்? 4 ராஜாக்கள் கூட்டம் இல்ல 5, 4, 5, 2 வருகிறாங்க. ஆனா இவன் இருப்பது எத்தனை பேர்? வெறும் 318 பேர். அவர்கள் பெரிய ஆட்களா? இவர்கள் பெரிய ஆட்களா? அவங்கதான். ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்குது அங்க நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனம் வாசிக்கல. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எத்தனை பேர்? 318 பேர் போய் என்ன பண்ணாங்க? சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும். ஹல்லேலூயா. அவங்க கலகம் பிறந்ததுனால யுத்தம் பிறந்தது. யுத்தம் பிறந்ததுனாலே பாதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாலும் தேவனுடைய மனிதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார்? பெரிய யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் போனாங்க. நீங்க நம்பிக்கையோடு. அதனாலதான் அவர்கள் கலந்து விட்டார். அவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலவ வேண்டாம். நீங்க கலவை செய்யாது, அவ்வளவுதான். மற்றவர்கள் கலவை செய்தால் நீங்க ஆண்டவரத்தில் ஜெபம். முதலாக கலவம் இதுல இருந்து வந்ததுதான். இதுல அநேகமா கலவம் பண்ணது யார் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கலவத்துக்கோ பிரிக்கவே முடியாது. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலவம் பண்ணி மோசேக்கும் ஆரோனுக்கும் கலவம் பண்ணி பிடிக்கிறதா உடனே ஒரு வார்த்தைகளை சொல்லி கலவம் மூட்டி நிறைய காரியங்களை செய்கிறார்கள். ஆனா தண்டையும் பெற்றார்கள். தேவன் மன்னிக்கிறவர் தாங்க. அதே நேரத்தில் ரொம்ப கோபப்படுவார். நாம் பாவம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இன்றைக்கு நாம் கலகத்தின் மூலமாக, கலக செய்தி மூலமாக நம் குடும்பங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறோம், நண்பர்களை பிரித்துக் கொண்டிருக்கிறோம், சபையிலே பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்க ஆராய்ந்து என்னிடத்திலே கலகம் இருக்கிறதா? வார்த்தைகளிலே தூய்மை இருக்கிறதா? வார்த்தைகளிலே இல்லை தவறு இருக்கிறதா? நீங்க ஆராய்ந்து. நீங்க பார்வையில ஒன்றும் கலகம் செய்ய முடியாது. கலகம் எதனால வரும்? வார்த்தையினாலதான் வரும். சும்மா சைலண்டா எடுத்து கண்ணை காட்டிலாம் கலகம் செய்ய முடியாது. வார்த்தைகள், அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்ப முதலாக உங்க கலகம் பிறந்ததுக்கு என்ன? இந்த இடத்துல பிறந்த. அதன் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு மாறுதலை ஆண்டவர் இங்கே தருவதை பார்க்கிறோம். இரண்டாவது, கலகத்துக்கான ஒரு சில காரியங்கள், ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலே வருகிறது. 13, 14 வருகிறது. இதுல கானான் தேசத்துக்கிட்ட போயிட்டாங்க மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும். அப்ப மோசே சொல்றாரு, எப்படியாவது கானான் தேசம் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள இவனை நான் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். அதனாலதான் எகிப்தில் அடிமையா இருந்த அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மோசேயின் ரட்சணை மூலமாக அவர்களை அங்கிருந்து அனுப்பி பாதைகள் மூலமாக எதிரான காரியங்கள் மூலமாக சங்கார தூதர் வந்து எகிப்து மக்களை சங்காரித்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேய்த்து பாதுகாப்பை கொடுத்து அங்கிருந்து அழைத்து வந்து செங்கடலை பிரித்து இவர்கள் எதிரான நிலைகளெல்லாம் கடந்து போக செய்து இப்பொழுது உள்ள போகக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து நிறுத்தினார் கானான் தேசத்து வாசல். இப்போ மோசே வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 பேர்ல ஒரு பேர் வருகிறது. நீங்க 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது 2 பேர் ஒரு முக்கியமான பேர். யாரு? யோசுவாவும் காலேப். யோசுவாவுக்கு நான் அது படிச்சு 12 பேர் படிக்கும் போது யோசுவா இல்ல. என்னடா இந்த யோசுவா வரலையே யோசிக்கிறேன். ஆனா அத பார்த்தா யோசுவாவுடைய வேற பேர் என்னது? ஓசேயா. அது வந்து அந்த அதிகாரத்தை முடிச்சிட்டு அந்த 12 பேர் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓசேயா என்ற பேருடைய அந்த பேரை யார் மாற்றா? மோசே மாற்றா. என்ன சொல்றாரு?
யோசுவா என்று மாற்றுங்க. ஹல்லேலூயா. இப்ப 12 பேரை, ஒவ்வொரு கோத்திரத்துல 12 பேரை தேர்ந்தெடுத்து நீங்க போங்க. நீங்க போய் கொஞ்சம் கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு ஊர் எப்படி இருக்குது அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா, பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை பார்க்க அனுப்புறாங்க. இதுல 10 பேர் வந்து கலகம் பண்றாங்க. அதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். நீங்க 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கல. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். இங்கே 40 நாள் சென்று அவர்கள் என்ன பண்றாங்க, வேவு பார்க்கறாங்க, ஊரை சுத்தி பார்க்கறாங்க. அப்போ எல்லாம் வந்து அந்த கனி, அந்த கானான் தேசம் ஒரு ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்ன ஓடுதாங்க பாலும். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து நமக்கு இருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. பாலும் தேன் ஓடுகிறன்னா ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஊர். ஆனா 10 பேர் வந்து என்ன சொல்றாங்க, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் சொல்லிட்டு அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் வெறும் 318 பேரை வச்சு அவ்வளவு பெரிய ராஜாக்களை வெற்றியோடு கூட வந்த இவர்கள் இன்னைக்கு இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் நிறைய நேரத்துல நம்முடைய எதிரிய நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பிசாசு தான் நம்முடைய எதிரி. பிசாசு பெரிய பலவான் பயங்கரமான ஆள் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எதிராளிகள் யாரா இருந்தாலும் அவர்கள் பலவான்கள் அல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் பலவான்கள். அது மாத்திரமல்ல, பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவளுமா இருக்கிறது. அங்கே ஏலாமின் குமாரரை, ஏலாமின் குமாரனா யார் தெரியுமா, ராட்சசர்கள். ஆமா, தாவீது கோலியாத் எத்தனை அடி வேதம் சொல்கிறது, 10 அடி இல்ல 10-12 அடி ஒரு இதை சொல்ற. நம்ம 6 அடியே இப்படி பார்க்கணும், 7 அடி 8 அடினாலே இப்படி போனோம், 10 அடினா நம்ம மாதிரி 2 பேர். அப்ப எவ்வளவு உயரமா இருப்போம் யோசிச்சு பாருங்க. 10-12 அடி இருப்பாங்களா? அந்த மாதிரி நானாக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட நாம எப்படி இருக்கிறது தெரியுமா, வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா 2 பேர் வந்து என்ன சொன்னாங்க, அங்க நம்பிக்கை வார்த்தை சொல்றாங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உடனே போய் எப்படி வருது ஒரு இந்த இடத்துல ஒரு அல்ல சொல்ல. ஹல்லேலூயா. 10 பேர் பார்த்ததுக்கும் இந்த 2 பேர் காலே யோசுவா பார்த்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இவர்கள் இருவரும் ஆண்டவரை முன்னிறுத்தி அந்த தேசத்தை பார்த்தார்கள். ஆனா அந்த 10 பேரும் தங்களுடைய சுயத்தினாலே மாத்திரமே என்ன பண்ணாங்க, அந்த ஊரை பார்த்தாங்க. இவர்கள் பார்க்கும்போது எல்லாம் பலவான்களாக, பயங்கரமாக, ராட்சசர்களாக, அப்படி யமகாலம் போல இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல. ஆமா, பயங்கர ஆள் பயங்கரமா இருக்கு. ஒரு சிலர் பார்த்தா ஒரு பயம், அவனை பார்த்தாலே ஒரு பயம் இல்ல அப்படிப்பட்ட. ஆனா ஊர் ஃபுல்லா அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஆனா இவங்க சொல்றாங்க 30ஆம் வசனத்துல, தாம் உடனே போய் அதை சோதித்துக் கொள்வோம், நாம் அதை ஜெயித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நல்ல நம்பிக்கை. இவங்க கலகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க, நீ நம்ம உடனே போறோம், உடனே போய் என்ன பண்றோம், பெரிய வெற்றியை நாம் ஈட்ட போகிறோம். இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி நம்ம இதை பேசணும், நம்ம சொல்லணும். எதிராளியான பிசாசு எப்படி காத்திருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல வகைக்கு அடைந்து கொண்டிருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தானியேலை சிங்கத்தின் கெபில போட்டாலும் சிங்கத்துடைய வாயை ஆண்டவர் என்ன பண்ணார், கட்டி போட்டார், பசியோடு போட்டார். யாரையாவது இருந்தா ஒரு நொடியில கிழிச்சு அப்படியே எல்லாம் சாப்பிட்டு உண்மையெல்லாம் வாங்கிடும், தொட முடியுங்க. தானியேல் ஆண்டவருடைய பிள்ளை. அவற்றுக்கு விரோதமாக கலகம் பண்ணாத அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார். இங்க பாருங்க, ஜெயித்துக் கொள்வோம் என்று சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஆனா
இந்த 20 வார்த்தைகள் அவளுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. ஆனா 10 பேர் தப்பு தப்பா சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய பதில் ஆண்டவர் கொடுத்தார். 30 இருந்து நீங்க 14ஆம் அதிகாரம் 30 இருந்து 37 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா வாசிங்க. 36 வாசிங்க. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து என்ன, இதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம போட்டுக்கலாம். என்னது? கலக செய்தி. ஒண்ணுமே இல்லாத இருக்கிற மாதிரி வந்து சொன்னாங்கல்ல, அந்த 10 பேர் கலக செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவர்களாய் உருவிருக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொல்றவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். 10 பேர் அவுட்டு. இன்னைக்கு கலகம் பண்ணவங்களாம் காலி ஆகணும், ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டா நீங்க நானும் உட்கார்ந்து மாட்டேன். நமக்கு தெரியாமலே நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி, நாமும் நல்லா இருக்குன்னு சொல்லி, நாம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மற்றவருடைய துன்பத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால கலகம். தேவனுடைய பிள்ளைகள் கலகம் செய்யாதீர்கள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். யோசுவாவும் காலேபும் ஆண்டவரை முன்னிட்டு சரியான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் துச்செய்தியை பரப்பினார்கள், கலகம் செய்தார்கள். பெரிய ஒரு ஆபத்து அவர்களுக்கு வந்ததை பார்க்கிறோம். இன்னொரு சிறிய எடுத்துக்காட்டை நான் சொல்லி நான் வசனத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். இன்னொரு சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த சம்பவம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சார்ந்த குணமுள்ளவன் யாரு? மோசே. இந்த சார்ந்த குணம் உள்ளவனை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் சொல்லி ஆண்டவராலே அழைக்கப்பட்டு அவர்கள் அவர்கள் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த மோசேய ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தார். என்ன சொன்னார்? நீ கானான் தேசத்துக்குள்ள பாப்ப, ஆனா உள்ள நுழையணும். இந்த சம்பவம் எதனால வந்து நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலகம். ஆமா, அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயும் ஆரோனும் கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே யாரை நோக்கி? எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க, கவனிங்க. கலகக்காரரே. இந்த வார்த்தையை யார் சொல்றார்? மோசே சொல்றார். கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு கையை ஓங்கி கண்கோலினால் எத்தனை முறை அடிச்சா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அடிச்சது பாவம். ஆண்டவர் சொல்லாதத மோசே என்ன பண்ணிட்டான்? செஞ்சிட்டான். யார் காரணம்? இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன பண்ணாங்க? கோபம் கொண்டாங்க. எப்படி கோபம் கொண்டாங்க? கலகத்தினாலே கோபம் கொண்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒன்று தோணுது, அது உங்களோட நீங்க வைத்துக் கொள்ளாம பக்கத்துல வந்து கூப்பிட்டு சொல்லுவோம், கேட்டா அப்படியே கலவா அப்படியே வழுப்பு விட்ட முடியும். சாந்த குணமுள்ளவனை சாய்ந்தது இந்த கலகம். ஆமா, கலகம் இல்ல, கலகம். ஆமா, துர்ச்செய்தியை பரப்பி இங்க ஒரு பெரிய ஒரு மோசேக்கு செய்தது ஒரு பெரிய தப்பு இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரியவர்கள் செய்கிற சிறிய தவறு பெரிய தவறாக, சிறியவர்கள் செய்கிற பெரிய தவறு சிறியதாக. மோசே பெரிய மனிதன், அவர் செய்த சின்ன தப்பு அவருக்கு ஒரு பெரிய, அவருடைய லட்சியம், அவருடைய நோக்கம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க மட்டும் கொண்டு போறதில்லை, தானும் போகணும். இந்த சம்பவத்தை நீங்க யாத்திராவில் நீங்க ஒரு சம்பவம் வருகிறது. இதே மாதிரி ஒரே கண்மலையில தண்ணி இல்ல, ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நான் நிக்கிறேன், இந்த கண்மலை மேல நான் நிக்கிறேன், நீ கண்மலையை என்ன பண்ணு? அடிங்க, ஓங்கி அடிங்க. அவர் கடவுள கத்தரை அடிக்கல, மலை மேல. ஆனா நான் நிக்கிறேங்க, நான் நிக்கிறேன் மேல. மோசைக்கு மட்டும் தெரியும், ஆனா அடிக்கிறா, தண்ணி வருது. இங்க பிரச்சனை பெருசா இருக்குது. எல்லாம்
ஐயோ 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 ஐயோன்னு மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கத்திட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு, நல்ல கவனி, கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் சொன்ன. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மாற்றக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை நீங்க மீறக்கூடாது. ஆண்டவர் அப்போ ஒன்று சொல்லியிருப்பாரு, இப்போ ஒன்று சொல்லுவார். அவர் மாறாதவர் தான். ஆனா அந்த சூழ்நிலையில என்ன சொல்கிறாரோ அதை நீங்க செயல்படுத்தணும். இந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்தணும். மோசையை ஃபர்ஸ்ட் பார்த்து அடின்னு சொன்னாரு. ஆனா இந்த கண்மலையை நீ பார்த்து பேசுங்க போல எடுத்து சொன்னாரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, எப்படி டெஸ்ட் பண்றாரு. அந்த போல எடுக்காம நீ போல எடுக்க வேணாம், போய் பேசுனா கவனம் போயிருப்பான். போதனை எடுத்து சொல்லிட்டாரு. ஆண்டவர் எப்படிலாம் நம்ம டெஸ்ட் பண்றாரு இல்ல. நம்ம அதையெல்லாம் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமா என்ன பண்றோம், நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் எப்படிதான் டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு சோதனை வருகிறதுனா அந்த டெஸ்ட்ல நீங்க வெற்றி பெறணும் தான். அருமையான சிஸ்டர் அவங்க ஒரிசா உத்தரப்பிரதேச பத்தி சொன்னாங்க வாரணாசியில. நீங்க அதிகமான நமக்கு தெரியாம இருக்கு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படணும்னு இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் வைராக்கியமாக இரத்தசாட்சியா வைத்தாலும் பரவாயில்லை சொல்லி எங்கேயோ காடும் மேடும் என்ற பிள்ளைகள் அலைந்து திரிந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைத்து நன்றாக ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவன் இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்க கண்மலையை எடுத்து கோலை எடுத்து நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப கோபத்துல இருக்கிறார். ஆண்டவர் மேல கோபம் கிடையாது, ஜனங்கள் மேல கோபம். கலகக்காரர்களே, அந்த வார்த்தை எவ்வளவு கோபம், கோபத்தோட வார்த்தை இல்ல. அந்த கோபம் உங்களுடைய மூளை என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் அப்படியே மூளை வச்சிருச்சு. அதாவது வார்த்தையை மறந்து போகும். ஆண்டவர் பேசுனா சொல்றாரு, ஆனா இவன் அடிச்சான். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். ஒரு முறை அடிக்கிற, என்ன முறை, 2 முறை அடிக்கிற. ஆண்டவரை 2 முறை அடிக்கிற. அற்புதம் நடந்ததுங்க, அற்புதம் நடந்தது. ஆண்டவர் நீ என் பேச்சு கேட்கல, உன்னை பேசுறத சொன்னேன், நீ அடிச்ச, உனக்கு தண்ணியே கிடையாது, உலகத்துல தண்ணி கிடையாது நான் சொல்ல, தண்ணி பீரிட்டு வந்தது. அந்த நிறைய தண்ணி வரட்டு 2 முறை கோபத்தை அடிச்சான். சாப்பிடுறாங்க. அவ்வளவு கோபம். ஒரு பெரிய சாந்த குணத்தையே சாய்த்தது இந்த காலம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலம். இது எடுத்து நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சரி, அதனால இந்த காரியத்தை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, ஒரு சில வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 63 என்ன செய்யணும்? இந்த கலகத்துக்கு தண்டனை உண்டு. 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார். கலகம் பண்ணினவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு விரோதமாக ஆதரவாக யுத்தம் பண்ணினார் தான் வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார் யாருக்காக? நமக்காக. ஆனா இப்போ சொல்லுற நீ இந்த கலக பாவம் உங்களுக்கு இருக்குமானா, நீங்கள் கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினீர்களா, ஆண்டவர் நமக்கு எப்படி மாறுவார்? சத்துருவாய் அவர் எதிரியாக இருப்பாருங்க. ஏன்னா நம்மை காட்டிலும் சின்ன பலமுடையவர்கள் நமக்கு எதிரியாக மாறினாலே நம்மளால என்ன முடியாது, சமாளிக்க முடியாது, என்ன செய்ய தெரியாது, எங்க போகுது தெரியாது. ஆனா ஆண்டவரே நமக்கு எதிராக என்ன பாவத்துக்கு? கலகம் என்கிற பாவத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நம்ம ஒரு பெரிய பாவம். அதே எரேமியா 28:14 வாசிங்க, முடிக்கிறேன். எரேமியா 28:16 வாசிங்க. ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். வார்த்தை பயங்கரமா இல்ல? இல்ல, கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இல்ல ஜனங்களுக்கு விரோதமாக கலகம் என்கிற பாவத்தை நீங்க செய்வீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு. ஒரு பயங்கரமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். என்ன பண்ணுவேன்? பூமியில் இராதபடிக்கு உன்னை அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நான் இந்த வார்த்தையை ஒருவேளை நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்ல யோசிப்பாரு. சொல்லுங்க பாஸ்டர், நான் கலகம் பண்ண மாட்டேன், என் வாயில் கலகம்ன்ற வார்த்தையே வரேன் சொல்லுங்க.
ஆண்டவர் இன்றைக்கு சிலுவையிலே நம்ம பெரிய கிருபையை தந்திருக்கிறார். கலம் ஒரு பெரிய பாவம். வேதம் சொல்கிறது கடைசி காலம், ஜனத்துக்கு விரோதம் ஜனம் இல்ல, எல்லா கலம் பண்ணுவாங்க. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். யுத்தம் வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரம் கடைசி காலம் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், யுத்தங்கள், யாரு யாரோட சேரலாம், யாரு யாரோட சேரல, என்ன நடக்குது, நல்லா இருக்க ஒரு திடீர்னு எரியுது, இப்படிலாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வேதம் சொல்கிறது 1 Corinthians 14:33 நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தின் பிள்ளைகள். அப்போ நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாய் இல்லாதவர் யார்? நாமும் என்ன பண்ணக்கூடாது? கலகம் செய்ய கூடாது. சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபை எல்லாரும் இந்த சபை அப்படிதான் இருக்கணும் நான் விரும்புறேன். பரிசுத்த சபைகள் எப்படி இருக்குமா? கலகம் இல்லாத சபைகளாக, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிற சபையாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். கலகம் ஒரு நினைவு அது தண்டனைகள் அவனுடைய எதிரான போராட்டம் உடைய வாழ்க்கை வரும். ஆகவே எதை குறித்தோ அந்த கலகத்தில் லாபம் இருக்குதோ லாபம், துட்சி, கலகம், குரோதங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடும். கர்த்தர் கலகத்தை கொடுக்கிறார், சில எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். கலம் ஒரு பாவம், கலம் ஒரு பாவம், கலம் ஒரு பாவம் என்று சார்ந்த உணர்ந்திருக்கிறார். அந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.